கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. ஒரு காலிற் சங்கு ஒரு காலிற் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு ஆங்காங்கு எழுதினாற்போல் இலச்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தருகார்கடல் வண்ணன் கருகார்கடல் வண்ணன் காமர்தாதை தளர்நடை நடவானோ ஒரு காலிற் சங்கு. இப்படி நடந்து போகும் பொழுதே சங்கு சக்கர ரேகைகள் உண்டு. பகவான் கண்ணனுடைய திருவடிகளிலே ரேகா ரதாங்க சரசீருக சங்க சின்ஹே என்று சொல்லுகிறார்கள் கவிகள். சங்கு சக்கர ரேகைகள் உடையதாகிய அத்தகைய ஒரு திருவடிகளாலே நடந்து போனதுனாலே அந்த வீடு போரும் தரையெல்லாம் சின்ன சின்ன பாதங்கள் சங்கு சக்கர ரேகைகள். வீட்டையே வைஷ்ணவனாக்குறான் போல இருக்கு. வைஷ்ணவர்கள்லாம் சங்கு சக்கர இலச்சனை வச்சுப்பாளே, தன்னுடைய புஜங்களே இலச்சனை வச்சுப்பா. அதுபோலே கண்ணன் ஏனாள் பாகவதாளே பெருமாளுடைய வீடு தானே, உள்ள பெருமாள் தான் இருக்கார். அதனாலே அவள் சங்கு சக்கர இலச்சனை வச்சுக்கிறாள். வீடுதோறும் ஒவ்வொரு அங்கணங்களிலையும் தன்னுடைய திருவடி ஒத்தும்படியாக நடக்கிறதுனாலே இலச்சினை பட நடந்து எழுதினார் போல. வீடுகளெல்லாம் இப்பொழுது வரப்போறதே ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி உற்சவம். அப்போ நம் தாய்மார்கள்லாம் கண்ணன் நம்மாத்திலேயே நடக்கிறதாக அனுபவிக்கணும்னு அவளுக்கு ஆசை. நம்ம பண்டிகைகள்லாம் அப்படி கொண்டாடுவாளாக்கும். அதனால அவர்களுக்கு நினைவுல தான் இன்பம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கண்ணன் பிறப்பு வரப்போகிறது, கண்ணன் பிறப்பு வரப்போகிறதுங்கிற அவளுடைய பாவம். அதற்காக வேண்டி மாவு கவுலாம் இடிச்சு கண்ணனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ணணும். முறுக்கு நெய்யப்பம் முதலியவைகள்லாம் பண்ணுவா. அது முறுக்கு பெருசாக கல்யாண முறுக்கு மாதிரி பெருசாக பண்ணுறது இல்லை. இது குழந்தைக்கு சாப்பிட்றாப்புல சின்ன சின்ன முறுக்காக பண்ணுறது. இது கோகுலாஷ்டமி முறுக்கு, அது கல்யாண முறுக்குன்னு வித்தியாசமாக தெரியும். கோகுலாஷ்டமி முறுக்கு மாதிரி கல்யாணத்தில் பண்ணிவிட்டா அவள் சம்பந்திகள் கோச்சுப்பா. இது கல்யாண முறுக்கு, அது வேற. அது 4 சுத்து 8 சுத்து இருக்கும். இது 2 சுத்துல சின்ன முறுக்கா குழந்தை கையில் வச்சுக்கிறாப்புல. அதில் கூட வெள்ளை சீடையெல்லாம் பண்ணுறாளே, அந்த சீடைகள் எல்லாம் உப்பு சீடை வெள்ளை சீடையெல்லாம் உண்டு. அதுலெல்லாம் கூட வாயில் வச்சுன்னு ஊற போட்டு மெல்ல தெங்குறாப்புலெல்லாம் சீப்பி பண்ணி விடுவா. எல்லாம் ரொம்ப ரசிக்கணும். என்ன நாள் எல்லாம் கிருஷ்ண ஸ்மரணம். அதுக்காக சொல்கிறேன். அவள் அந்த நினைவில் பண்ணுற அழகு நமக்கெல்லாம் கண்ணு மூடி தியானம் பண்ணாதான் கிருஷ்ணனுங்கிறது இல்லையே. எத்கருஷி எதஸ்னாசி உன் வாழ்க்கையிலேயே கிருஷ்ணனை கூட வச்சுக்கலான்னா நம்ம பக்தி மார்க்கம் அப்படின்னா இருக்கு. நீ செய்யும் பொழுதே கண்ணனை நினைக்கலாம். எல்லாம் பண்ணியாச்சு. கண்ணனுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணி கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ நாவற்பழம் விளாம்பழம் இதெல்லாம் கூட பொறிக்கணும் வந்து அதெல்லாம் சேகரித்து வச்சு அந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுற அழகு வீடுகளில் கண்ணனுக்கு எதை பிடிக்கும் அதெல்லாம் கண்ணன் வரணுமே நாள் வரணுங்கிறதுக்காக வீடு வாசல்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன பாதமாக இழைகோலம் போட்டுடுவான். இழைகோலம் போட்டு சின்ன சின்ன பாதமாக அப்படி பாட்டுட்டா அவளுக்கு என்ன பாவம்னால் கண்ணன் வந்திருக்கான். இந்த பாத வழியாக கண்ணன் வந்திருக்கான். உள்ள நாம் பண்ணினதெல்லாம் சாப்பிட்றான். ஸ்மரணே சுகம். அதுக்குதானே பக்தின்னு பெயர். நினைவுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. நினைவுக்கு மானச பூஜைன்னு சொல்கிறாளே, நினைவுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. அப்படி நம்முடைய வீடுகளெல்லாம் அந்த பாத விலச்சினை வைக்கணுமே, அதை ஆழ்வார் சொல்லித்தரது போல செய்கிறார். இருகாலும் கொண்டு ஆங்காங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகானின்றே. இதெல்லாம் நினைக்கும் பொழுதே இன்பமா இருக்கு. பத்தியலா இந்த கண்ணன் அப்படி அந்த வீட்டில் நடந்து வந்தானே, அந்த கண்ணனுடைய வாயமுதே கருப்பஞ்சாறு போல இருக்கு. அவன் நடக்கிற அழகு இது எல்லாத்தையும் ஒரு தாயாயிருந்தல்லவோ அனுபவிக்கிறாள் யசோதே.
யசோதையாயிருந்து அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அது என்ன, கிருஷ்ணான்னு நினைச்சாலே மனசு நிறைஞ்சு இருக்கும், கண்ணன் என்று நினைச்சாலே மனசு நிறைஞ்சு இருக்கும். மழை இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது பெரிய மழை கொட்டி ஏரி எல்லாம் சமிருத்தியா நிரம்பிடுச்சு. இனிமே தாங்காது, அவ்வளவு மழை பொழிஞ்சுடுத்து, விவசாயத்துக்கெல்லாம் போரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான், மழை காலத்துல அர்த்தராத்திரிக்கு மேல மறுபடியும் புடிச்செண்டு அடிக்கும். இந்த ஜலமே தாங்காது, அவ்வளவு மழை பொழிஞ்சுடுத்து அப்படிங்கும் பொழுது அர்த்தராத்திரிக்கு மேல மறுபடியும் பிடிச்செண்டு அடிக்கும். அதுபோல இப்பொழுது இந்த இன்ப வெள்ளம் இதுவே தாங்காது, அப்படி ஒரு இன்ப வெள்ளம் அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது அதற்கு மேல மறுபடியும் பொழிஞ்சு ஒரு இன்ப வெள்ளம் போலே கிருஷ்ணானுபவத்திலே எதை அனுபவிக்கிறது? அவனுடைய ஒவ்வொன்றும் இன்ப வெள்ளமானா இருக்கு. அது ஒவ்வொன்றையும் சொல்றார். ஒவ்வொரு பருவம் அப்படின்னு சொன்னால், குழந்தை குப்புறத்திக்கிற கண்ணன் இன்ப வெள்ளமா இருக்கு, தொட்டில் பருவம் இன்ப வெள்ளமா இருக்கு, நிலா காட்டும் பருவம் இன்ப வெள்ளமா இருக்கு. அதுவே இன்னும் நமக்கு அந்த தெவிட்டாத தித்திப்பாக நெஞ்சில தித்தி சென்றிருக்கும் பொழுதே அதற்கு மேலேயும் ஒரு இன்ப வெள்ளமாக பெருகானின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து, அப்படி ஒரு பெருக்கெடுத்திருக்கிற இன்ப வெள்ளத்தின் மேலே மறுபடியும் ஒரு பாட்டம் அடிக்கிறது, இன்ப மழை. தாங்காது போல இருக்கு இந்த கிருஷ்ணாமிருதம் என்கிறார். கருகார்கடல் வண்ணன், அளவு கடந்த மழையை கொடுக்கக்கூடியதான கார் மேகம் அப்படின்னு அர்த்தம், கருங்கடல் அப்படின்னும் அர்த்தம். கடல் வண்ணன் காமர்தாதை, கண்ணன் எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னா அழகு தெய்வத்தை பார்த்தாலே தெரியும். அழகு தெய்வம் மன்மதன். மன்மதன் ஏன் இவ்வளவு அழகா இருக்கான்னாள், அவ அப்பா அழகா இருக்கிறதுனாலதான் மன்மதன் அழகா இருக்கிறான். அதுபோல சந்திரன் ஏன் இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கிறான், லோகத்துக்கு ஆனந்தகரமா இருக்கிறான் சந்திரன், தாபத்தை நீக்கி விடுறான், அமிர்தமா இருக்கு சந்திரன், குளிர்ச்சியா இருக்கிறான். நாள் என்ன காரண நாள், மனசகா சந்திரமா ஜாதா, விஷ்ணுவனுடைய மனசிலேந்து தோன்றினதுனால, மனதிலேந்து தோன்றினதுலேருந்து காரிய வஸ்துவிலிருந்து காரண வஸ்து எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சந்திரனே இப்படி இருந்தா அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும்? அவனுடைய மனதிலிருந்து தானே சந்திரன். ஹான்னு தபிச்சென்றிருக்கிற ஜனங்கள் வெயில் தாங்காதபடி சாயங்காலம் ஆயிடுத்தோ இல்லையோ, அபாடா நிலா கிளம்பி விடுத்து என்று கட்டில போட்டோன்னு நிலாவில் படுத்துக்கிறார். அவர்களுக்கு ஆப்பியாயமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. அதுபோல எம்பெருமானுடைய திருவுள்ளம் நமக்கு ஆறுதலை உண்டாக்கக்கூடியதாக இருப்பதனால்தான் அதிலிருந்து உண்டாகிற சந்திரனே ஆறுதலை தருகிறான் என்கின்றது போலே மன்மத தாத்தன்னால் எம்பெருமான் கண்ணன் அவ்வளவு அழகா இருக்கிறதுனாலதான் மன்மதனே அழகா இருக்கிறான். காமர் தாதை தளர் நடை நடவானோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.